ஐநாத்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா சந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க மரமாம அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சந்தா ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஒரு பக்கம் சந்தாவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் சந்தாவோ நான் இங்கேருந்து வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பண்ணுறாங்க. அது சேர நான் இங்கே தலையிட்டு நானும் நினைக்க போகிறேன், சந்தாவும் நானும் உயிர் பிற காதலிக்கிறோம், தயவுசெய்து இதுக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவங்க மாமா பயங்கரமாக கோவப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அது நடக்கவே நடக்காது, சந்தா எனக்குரிய நான் தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பேன், அவள் என்னுடைய பொண்ணாட்டே தான் இவ்வளோ நாள் நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்தாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ சேரன் தலையிட்டு அவங்க எல்லாருமே அடித்து போட்டுட்டு சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரன் வேகமாக போயிட்டு ஒரு கோயில் முன்னாடி சந்தா கழுத்தில் அங்கே இருக்கிற தாலி எடுத்து கட்டிடுறாங்க. அவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சேரன் அடிக்க பார்க்குறாங்க. அப்போ பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாருமே அடித்து அங்கேருந்து விரட்டுறாங்க. சந்தா தான் கழுத்தில் தாலி இறந்து நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சேரன் சந்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. தாலியங்கள் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டோட எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. நடேசன் ஒரு வழியாக சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இப்போது உனக்கு புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. இன்னும் விஷயம் கேள்விப்பட்ட சோழன் வெண்ணில் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் சந்தா கல்யாணம் நடந்தது நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சந்தாவுடைய மாமா எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் சேரனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அடுத்து சேரன் எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே மனசுக்கு பிடிச்சதான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அனிஷும் சந்தாவும் இதுக்கப்புறம் அந்த ஊரை பக்கமே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமாங்க ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க. ஒரு பக்கம் அனிஷ் சந்தாவுக்கு கல்யாணம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சேரன் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஃபீல் பண்றாங்க, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமான்னு தெரியலையே, தம்பிங்க வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்க்காம அவசரப்பட்டு நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே நினைச்சு ஒரு பக்கம் சேரன் குழம்பி போறாங்க. ஒரு பக்கம் நிலா சோழன் எல்லாரும் சேர்ந்து சேரனுக்கு நீங்க எடுத்தது கரெக்டான முடிவுனா, அதனால இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் கிட்ட வானதி உங்க அண்ணாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு பாண்டி யோசிக்கிறேன், நம்ம கல்யாணம் தான், வீட்டு ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து பேசு, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் சொல்றாங்க. பாண்டியனும் அதை நினைச்சு யோசிச்சு பாக்குறாங்க. பாண்டியனும் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுக்கு வானதி கல்யாணம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி சொல்றாங்க. வானதியோ அதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க.